இந்த மதுரை உச்சநீதிமன்ற கிளை அக்டோபர் 3ஆம் தேதி வழங்கிய தீர்ப்புக்கு மாறானதாகவும், இதேவேளை இந்த உச்ச நீதிமன்ற அமர்வுகள் இந்த விடயத்தை பாரதூரமானதாக எடுத்து கையாளவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டோடையும் இரு நீதிபதிகள் அடங்கிய உச்ச நீதிமன்ற குழு தீர்ப்பை வழங்கியுள்ளது. இது ஒரு மாற்று தீர்ப்பாகவும் அல்லது முக்கியமான தீர்ப்பாகவும் பார்க்கப்படுகின்றது. விவகாரம் செல்வது என்பது நிச்சயமாக ஒரு பாரதூரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. அதற்கான காரணங்கள் பல உள்ளன. ஏனென்று சொன்னால், இந்த நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேள்விகளாக பல விடயங்களை எழுப்பியுள்ளனர். குறிப்பாக இந்த 41 பேரின் உடலங்களும் எதற்காக உடனடியாக இரவு வேளைகளில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உடனடி அதிகாலை வேளைகளில் எல்லாம் தகனம் செய்யப்பட்டன அல்லது போன்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டிருக்கின்றன. மற்றும் இந்த அமைச்சர்கள் விரைவான செயற்பாடு போன்ற பல விவகாரங்களும் சில வேளைகளில் விசாரிக்கப்படலாம். இந்த விசாரணையின் தாக்கம் அல்லது நீதி குறித்த பார்வை என்பது மாறுபட்டிருக்கும் என்று சொன்னால், தற்பொழுது மத்திய துறை இந்த விவகாரத்தில் நுழைந்தபடியால் இந்த விசாரணைக்குரிய தன்மை என்பது மாறுபட்டு செல்லும் என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை. இது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்க வேண்டும். என்று சொன்னால், மிகவும் நெருக்கடியான ஒரு இடத்தில் கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது அந்த பாதையால் இந்த ஆம்புலன்ஸ் எனப்படுகின்ற பயணிகள் காவு விரைவு வாகனத்தை செல்ல அனுமதித்தவை போன்றவை எல்லாம் அந்த மக்களால் கிரகிக்கப்பட்ட விடயங்களாக இருந்தன. திமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் எதிர்பார்த்த விளைவை இந்த விவகாரத்தில் ஏற்படுத்தாமல் அவர்கள் அரசு மீதான குற்றச்சாட்டு என்பது சில வேளைகளில் வலுப்படக்கூடியதாக அல்லது காவல்துறை மீதான குற்றச்சாட்டு என்பது வலுப்படக்கூடியதாக இருக்கும் என்பதே எனது கணிப்பாக இருக்கின்றது. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், கரூரில் டிவிகே தலைவர் விஜயனுடைய பரப்புரை கூட்டத்திலும் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதை பற்றி பேச போன்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமாமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. இந்த 41 பேருடைய அந்த உயிரிழப்பு குறித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பற்றி தெளிவுபடுத்த முடியுமா? நிச்சயமாக. அதாவது இந்த விசாரணையை மத்திய புலனாய்வுத்துறை நடத்த வேண்டும் என்றும், அந்த விசாரணையை கண்காணிப்பதற்காக முன்னாள் நீதிபதி ஒருவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர் தலைமையில் 3 கொண்ட குழு ஒன்று சிபிஐயின் விசாரணையை கண்காணிப்பதற்காகவும் அதற்குரிய தேவைகளை வழங்குவதற்காகவும், அதில் 2 தமிழகத்தைச் சேர்ந்த காவல் உயர் அதிகாரிகள், அதாவது உயர்நிலை அதிகாரிகள், ஆனால் அவர்கள் தமிழகத்தை சாராதவர்கள். அதாவது வேற்று மொழி பேசுகின்ற ஆனால் தமிழக போலீசில் பணியாற்றுகின்ற 2 நியமிப்பதாகவும் அறிவித்துள்ளது. அவ்வாறான அறிவிப்பு என்பது நிச்சயமாக இந்த மதுரை உச்ச நீதிமன்ற கிளை அக்டோபர் 3ஆம் தேதி வழங்கிய தீர்ப்புக்கு மாறானதாகவும், இதேவேளை இந்த உச்ச நீதிமன்ற அமர்வுகள் இந்த விடயத்தை பாரதூரமானதாக எடுத்து கையாளவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டோடையும் இரு நீதிபதிகள் அடங்கிய உச்ச நீதிமன்ற குழு தீர்ப்பை வழங்கியுள்ளது. இது ஒரு மாற்று தீர்ப்பாகவும் அல்லது முக்கியமான தீர்ப்பாகவும் பார்க்கப்படுகின்றது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், தமிழக அரசு, திமுக தலைமையிலான தமிழக அரசு அல்லது திமுகவின் தமிழக அரசு தாங்கள் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் தலைமையிலான அல்லது தனிநபர் ஆணைக்குழு, அவரே ஒருவர் தலைமையிலான ஒரு ஆணைக்குழுவை அமைத்து அவர் இந்த விசாரணைகளை மேற்கொண்டு செல்வதாகவும், அவருக்கு அதற்குரிய சிறப்பு வசதிகளை வழங்குவதற்கான ஒரு குழுவையும் அமைத்திருந்த பொழுதும் அது அதனுடைய செயற்பாட்டை நிறுத்தி இந்த விடயத்திற்கு ஆதரவு வழங்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அவர்கள் அவ்வாறான ஒரு நிறுத்த கூறி உயர் நீதிமன்றம் சொல்லவில்லை. எனவே அவர்கள் கூட அந்த விசாரணையை தொடரலாம். ஆனால் உயர் நீதிமன்றம் கூறியிருக்கிற அந்த மத்திய புலனாய்வு துறையின் கைகளுக்கு இந்த இந்த விவகாரம் செல்வது என்பது நிச்சயமாக ஒரு பாரதூரமான
விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. அதற்கான காரணங்கள் பல உள்ளன. ஏனென்று சொன்னால் இந்த நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேள்விகளாக பல விடயங்களை எழுப்பியுள்ளனர். குறிப்பாக இந்த 41 பேரின் உடலங்களும் எதற்காக உடனடியாக இரவு வேளைகளில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உடனடி அதிகாலை வேளைகளில் எல்லாம் தகனம் செய்யப்பட்டன அல்லது போன்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அவை குறித்த தகவல்களும் மற்றும் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டம் நடத்த முயன்ற பொழுது அவர்களுக்கு இந்த இடம் நெருக்கடியான இடம் என்பதால் இடம் கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு காரணத்தை போலீசார் முன்னர் தெரிவித்திருந்த பொழுதும் இப்பொழுது கொடுப்பதற்கான தேவை அவர்களுக்கு எப்போது ஏற்பட்டது அல்லது எப்படி ஏற்பட்டது, எப்போது ஏற்பட்டது என்பதை விட எப்படி ஏற்பட்டது அல்லது எப்படி அதற்கான தர்க்கீக விளக்கங்களை கூறப்போகின்றார்கள். ஒரு கட்சிக்கு மறுத்த கூட்ட இடத்தை மற்ற கட்சிக்கு எவ்வாறு கொடுப்பார்கள் என்கின்ற கேள்வி மற்றும் இந்த அமைச்சர்கள் விரைவான செயற்பாடு போன்ற பல விவகாரங்களும் சில வேளைகளில் விசாரிக்கப்படலாம். இந்த விசாரணையின் இந்த தாக்கம் அல்லது நீதி குறித்த பார்வை என்பது மாறுபட்டிருக்கும் என்று சொன்னால் தற்பொழுது மத்திய துறை இந்த விவகாரத்தில் நுழைந்தபடியால் இந்த விசாரணைக்குரிய தன்மை என்பது மாறுபட்டு செல்லும் என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை. இது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த விஜய் தரப்பு இந்த விவகாரத்தை தாங்கள் இவ்வாறுதான் எடுத்துச் செல்ல விரும்புகின்றோம் என்று தெரிவித்த பொழுது உச்ச நீதிமன்ற கிளைகள் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்த பொழுதும் இப்பொழுது உச்ச நீதிமன்ற தலைமை அமர்வு அதற்கு ஆதரவு தெரிவித்து அந்த ஆதரவு தெரிவிப்பது என்பதை விட அவ்வாறான ஒரு விசாரணையின் தேவையை வலியுறுத்தி அதற்காக உத்தரவிட்டிருப்பது என்பது நிச்சயமாக ஒரு மாறுபட்ட நோக்கத்தையும் மாறுபட்ட தன்மையையும் இந்த விவகாரத்தில் ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இது இவ்வாறு இருக்க வழக்கு கொடுத்தவர்கள் இந்த வழக்கை திருப்ப பெறுவதாக சொல்லி இருக்கின்றார்கள். இது எவ்வாறான திருப்பு முனையை இந்த வழக்கில் கொண்டு வரும் என்று யோசிக்கின்றீர்கள்? இல்லை, அதாவது ஏற்கனவே முதல் வழக்குகளை தொடுத்தவர்கள் அவ்வாறான நிலைக்கு வந்தாலும் பல வழக்குகள் தொடக்கப்பட்டிருந்தன. இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்ற முடிவு என்பது தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியின் சார்பில் உச்ச நீதிமன்ற முதன்மை அமர்விற்கு கொடுக்கப்பட்ட வழக்கு, அதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே முன்னைய வழக்குகளின் அந்த பிரதிபலிப்பு என்பது இந்த விடயத்தில் பெரும்பான்மையாக இருக்காது. எனவே அது குறித்த ஒரு மாற்றம், அதாவது அது எந்தவித ஒரு மாற்றத்தையும் இந்த விவகாரத்தில் ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் நிச்சயமாக தற்பொழுதைய விவகாரம் என்பது அதாவது முதலாவது நிலைமையின்படி அங்கே ஏற்பட்ட நிலைமையின்படி அந்த அவர்களுடைய கட்சியின் அந்த கரூர் மாவட்ட செயலாளர் என குறிக்கப்படுபவர் மதியழகன் என்று பெயர் என்று நினைக்கின்றேன், அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதே போல அந்த கட்சியின் செயலாளர் மற்றும் இன்னும் ஒரு முக்கிய நபர்கள் கைது செய்யக்கூடிய நிலை இருந்தது. அவர்கள் தலைமறைவை மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வாறான நிலையில் இந்த விவகாரம் என்பது இப்பொழுது வேறு திசை நோக்கி செல்வதாகவும் அல்லது ஒரு நடுநிலையான விசாரணைக்கு போவதாகவும் தான் நாங்கள் எடுக்க வேண்டும். ஆனால் இந்த முன்னைய விண்ணப்பங்களை அவர்கள் மீளப்பெறுவதானது எந்தவித பாதிப்பையும் இந்த முடிவில் ஏற்படுத்தாது. நன்றி அந்த தகவல்களுக்கு. அடுத்ததாக திமுக தரப்பினர் எவ்வாறான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறாக எடுப்பார்கள் என்று நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இப்பொழுது திமுக இந்த விவகாரத்தில் எவ்வாறெல்லாம் பங்கு ஆற்றியது, உடனடியாக அது ஸ்டாலினாக இருக்கட்டும் அல்லது உதயநிதியாக இருக்கட்டும் அல்லது கனிமொழியாக இருக்கட்டும் அல்லது அவர்களது முக்கிய அமைச்சர்களான செந்தில் பாலாஜி மற்றும் இன்னொரு அமைச்சர், அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் உடனடியாக வரவில்லை, அந்த அமைச்சர்கள் எல்லாம் அங்கு சென்று அந்த மக்களுடன் கலந்துரையாடியதாக இருக்கட்டும், அதேவேளை விஜய் அந்த சம்பவ இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்கின்ற அல்லது செல்லவில்லை என்கின்ற கண்டனம் எழுந்திருந்தாலும் அவரை அவ்வாறு வர வேண்டாம் அல்லது காரூரில் தங்கி இருக்க வேண்டாம் என்கின்ற வேண்டுகோளை கொடுத்ததே காரூர் போலீசார் தான். ஏனென்றால் இந்த விவகாரத்தில் சில வேளைகளில் அவருக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தலாம் போன்ற விடயங்கள் எல்லாம் இனி விசாரணைகளின் போது வெளிவருகின்ற பொழுது போலீசாரின் பங்கு மற்றும் திமுகவின் பங்கு போன்ற விடயங்களில் சில தளம்பல்கள் ஏற்பட, குறிப்பாக இந்த மிகவும் நெருக்கடியான ஒரு இடத்தில் கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது அந்த பாதையால் இந்த ஆம்புலன்ஸ் எனப்படுகின்ற பயணிகள் காவு விரைவு வாகனத்தை செல்ல அனுமதித்தவை போன்றவை எல்லாம் அந்த மக்களால்
அவர்களால் கிரகிக்கப்பட்ட விடயங்களாக இருந்தன. அவ்வாறான விடயங்கள் கேள்விக்கு வரும். அதே போல அந்த கூட்டங்களில் இருந்து விஜயை நோக்கி செருப்பு வீசுவத சில நபர்களை அவர்கள் கைது செய்திருந்தார்கள் அல்லது அங்கே அவர்கள் தாக்கப்பட்டிருந்தார்கள். அவ்வாறானவர்கள் எல்லாம் எவ்வாறாக உண்மையிலேயே தாங்களாக உணர்வு மயப்பட்டு வந்தவர்களா அல்லது தூண்டிவிடப்பட்டு வந்தவர்களா போன்ற கேள்விகள் எல்லாம் இனி பலமாக பரிச்சாத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அவை பரீட்சிக்கப்பட போகின்றன. இவையெல்லாம் நிச்சயமாக நிலைமைகளில் மாறுதல்களை ஏற்படுத்தும். அது திமுகவை பொறுத்தவரையில் அது ஒரு விசாரணைக்கான தேவை உணர்ந்து தனது பரிந்துரையின் பேரில் ஒரு நீதிபதியையும் அதற்கான உதவியாக இந்த போலீஸ் திணைக்களத்தின் அதிகாரிகளையும் உயர் அதிகாரிகளையும் நியமித்திருந்தாலும் அந்த விசாரணையையும் அது தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டிய தேவை சில வேளைகளில் அதற்கு நன்மை தருவதாக அமையும். ஏனென்று சொன்னால் உச்ச நீதிமன்ற விசாரணை என்பது நிச்சயமாக ஒரு நடுநிலை பேணியதாக இருக்க போகின்றது. ஆனால் இவர்கள் சில வேளைகளில் இந்த விசாரணையை தவிர்த்து விடக்கூடியதான முடிவுகளை எடுக்கலாம். இருந்த பொழுதிலும் திமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் எதிர்பார்த்த விளைவை இந்த விவகாரத்தில் ஏற்படுத்தாமல் அவர்கள் அரசு மீதான குற்றச்சாட்டு என்பது சில வேளைகளில் வலுப்படக்கூடியதாக அல்லது காவல்துறை மீதான குற்றச்சாட்டு என்பது வலுப்படக்கூடியதாக இருக்கும் என்பதே எனது கணிப்பாக இருக்கின்றது. நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.